गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरे नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पीताम्बरं करविराजित शङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यैतुकीं भक्तिम् इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरे नमः। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरे नमः। எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 12 விஜயநாம சம்வத்சரம் தட்சிணாயனம் ஹேமந்த ருத்து தனுர்மாசம் சுக்லபக்ஷம் துவாதசி திதி. நேற்றைய தினம் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசின்னு மோக்ஷதா ஏகாதசின்னு ஒரு சக்தியான ஏகாதசி. இன்றைய தினம் துவாதசி. ரோகிணி நட்சத்திரம், கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் அது. ரோகிணி நட்சத்திரம், சித்த யோகம். இப்போ ஏற்பட்ட ஒரு சக்தியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 43வது தசகத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் பகவான் சுவாமி கிருஷ்ணராக அவதாரம் பண்ணி அவர் பண்ண லீலைகள் எல்லாம் வர்ணிக்கிறது தசமஸ்கந்தம் முழுக்க.
அதில் கோகுலத்தில் அவர் பண்ணினது முதலான லீலைகள் எல்லாம் தசமஸ்கந்தத்தில் முதல் பாகத்தில் வருது, பூர்வார்த்தத்தில் வருது. அதில் தசமஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயத்தில் சில ஸ்லோகங்கள்னால அவர் பண்ணின பல லீலைகளில் ஒன்றான திருநாவர்த்த வதத்தை எடுத்து சொல்கிறாள் இந்த நாராயணியத்தில் பட்டதிரி. பாகவதத்தில் அது சொல்லியிருக்காள். தசமஸ்கந்தம் 7வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகத்திலேருந்து சில ஸ்லோகங்களில் இந்த திருநாவர்த்த வதத்தை சொல்லக்கூடிய கதையை எடுத்து சொல்கிறாள் சுகாச்சாரியாள். அதை இன்னைக்கு நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே திருநாவர்த்த வதம் நாம 43 தசகம். त्वामेकदा गुरुमरुत्पुरनाथवोढुं गाढाधिरूढगरिमाणमपारयन्ती माता निधाय शयने किमिदं बतेति ध्यायन्त्यचेष्टतगृहेषु निविष्टशङ्का. பகவான் மதுரையில் பிறந்து அவர் சொன்னபடிக்கு வசுதேவர் அவரை தூக்கின்னு வந்து நந்தவரஜத்தில் கொண்டு விட்டாள். அப்போ நந்தன் அவனும் யசோதையும் அவா இந்த கிருஷ்ணன் தன்னுடைய குழந்தையதான் நினச்சிட்டு தனக்கு பிறந்த குழந்தைன்னு நினச்சிட்டு வளர்த்திந்து வராள். அப்பொழுது அங்கே கம்சனுக்கு தெரிஞ்சுது கிருஷ்ணர் இன்னும் உயிரோடு இருக்கார். தன்னை கொல்லுவதற்காக வந்த கிருஷ்ணர் பகவான் எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருக்கார், அவரை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக பல பேரை அனுப்பிச்சான் இந்த சிசுக்களெல்லாம் வதம் பண்ணுறதுக்கு. முன்னாடியே பார்த்தோம். பூத்தனையை அனுப்பிச்சான், பூத்தனையை சம்ஹாரம் பண்ணாள் சுவாமி. பிறகு இன்னொரு ராட்சசன் அசுரனை அனுப்பிச்சான், அவனை வதம் பண்ணாள். சகடாசுரனை வதம் பண்ணாள். அதே மாதிரி திருநாவர்த்தன்னு ஒரு கொடிய அசுரன், அவனை அனுப்பிச்சான் சுவாமியை இப்படி யாரும் கொண்டுட்டு வான்னுட்டு குழந்தைய கிருஷ்ணரை. அந்த கதை தான் இங்கே இந்த 43வது தசகத்தில் எப்படி சுவாமி அந்த திருநாவர்த்தனை வதம் பண்ணாருங்கிற கதை இது. ஒரு நாளைக்கு யசோதை அம்மா அவள் வேலை செஞ்சுட்டு இருந்தாள். அப்பொழுது குழந்தைய மடியில் போட்டுட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தாள். திடீர்னு அவளுக்கு என்ன தோணித்து, குழந்தைய மடியில் போட்டிருக்கிற குழந்தை ஒரு மலை மாதிரி ஒரே கனமாக இருந்தது. அவளால் வச்சுக்க முடியல தொடையில், அவ்வளவு கனமாக இருப்பதாக அவளுக்கு தோணித்து. உடனே கவலைப்பட்டாள் அவள். ஏன்னா மாதா தான் கவலைப்படுவள். குழந்தைய பார்த்து பார்த்து அது கொஞ்சம் அழைச்சி கொடுத்துனாக்க ஒரு 1/4 அவுன்ஸு அதனுடைய எடை குறைஞ்சி கொடுத்துன்னா எடை குறைஞ்சி கொடுத்தே என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு கவலைப்படுவள். கொஞ்சம் அதிகமாக போனாலும் கவலைப்படுவள். அப்படி கிருஷ்ணனுக்கு உடல் எடையானது அவருடைய வெயிட் ஒரேடியாக பாரமாக மலை மாதிரி பாரமாக தோணித்தவளுக்கு. ரொம்ப பயந்தாள் அவள். பயந்து ஸ்ரீமன் நாராயணனை கூப்பிட்டாலாம். கூப்பிட்டு அவளுக்கு தெரியாது கிருஷ்ணனே தான் சாட்சாத் நாராயணன் இங்கே வந்திருக்காருன்ட்டு. ஏன்னா சுவாமி தன்னுடைய நிஜ அம்மாவான தேவகி கிட்ட சொல்லியிருக்காள், யுவாம் மாம் புத்திரபாவேன பிரம்மபாவேன சாசகிருத்து சிந்தயந்தோ கிருதஸ்னேஹோ யாஸ்யேதே மத்கதிம் பராம்னு சொல்லியிருக்காள். நான் உங்களுக்கு குழந்தையாக வந்திருக்கேன், நான் சாட்சாத் பரம்பொருள், நான் தான் ஸ்ரீமன் நாராயணங்கிறத எடுத்து சொல்லியிருக்காள். அது தெரியாதனால இவாள்லாம் கிருஷ்ணனுக்கு என்னவோ ஆகிடுத்தே, அதுக்கு நல்லபடியாக இருக்கணுமேனு அப்படி மடியில் போட்டு லாலனம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு கவலை வந்து தான். அது சொல்கிறாள் இந்த முதல் ஸ்லோகத்தில். பாகவத்லையும் சொல்லியிருக்காள், ஏகதாரோகமாரூடம் லாலயந்தி சுதம் சதி கரிமாணம் சிஷோர்வோடும் நசேஹே கிரிகூட்டவத்து. ஒரு பெரிய மலையை தாங்குவது மாதிரி கனமாக இருந்துதாம். மடியில் போட்டு இப்படி ஆட்டின்னு இருந்தாள் குழந்தைய. ஏகதாரோகமாரூடம் லாலயந்தி சுதம் சதி. தன் குழந்தையான கிருஷ்ணனை மடியில் போட்டு தூங்க பண்ணிட்டு இருந்தாள் யசோதை. அப்போது அவளுக்கு சுவாமியினுடைய வெயிட் உடம்பு கனம் இருக்கே, அது பெருசாக தோணித்தான். உடனே என்ன பண்ணாள்னாள், உடனே எல்லாரையும் கூப்பிட்டு என்னவோ ஆயிடுத்து, பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் காப்பாற்றணும். இன்னும் பகவானுடைய நாராயணனை போய் எல்லாரும் வேண்டின்றாளாம். பூமௌ நிதாயதம் கோபி
விஸ்மிதா பாரபீடிதா மகாபுருஷமாதத்யௌ ஜகதாமாசகர்மசூ. ஹே ஸ்ரீமன் நாராயணா, ஹே பரபிரம்மே, கடவுளே, என் குழந்தையை நீ ரட்சிக்கணும். என்ன காரணம் தெரியலையே, ஒரேடியாக கனக்கிறதே இந்த குழந்தை. நீர் கட்டி நொடுத்தோ என்னமோ தெரியலையே, ஏன்னா இப்படி கனம் இருக்குமா இன்னும் கவலைப்பட்ட ஆள்னு பாகவத்தில் சொல்லியிருக்காள். அதுதான் இங்கே பட்டதிரி முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறாள். துவாமே கதா குருமருத் புரநாதவோடும் காடாதிரூட கரிமானம் அபாரயந்தி. கரிமானா ரொம்ப கனமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி ரொம்ப கனமாக இருந்துதான் சுவாமியை வச்சுருக்கிறது. மாதா நிதாய சயனே கிமிதம் பதேதி. நீ தூங்கின்னு இருந்த, நீ மடியில் தூங்கின்னு இருந்தவ இவ்வளவு கனமாக இருக்கேன்னு ரொம்ப கவலைப்பட்டாள் அவள். தியாயந்தியச்சேஷ்டத கிரகேஷு நிவிஷ்ட சங்கா. ரொம்ப கவலைப்பட்டாள். என்ன என்ன இப்படி கனமாக இருக்கானே இந்த குழந்தை, தெரியலையே என்ன ஆச்சுன்னு தெரியலையே, குழந்தைய தூக்க முடியலையேன்னு அப்படியே அந்த படுக்கையில் தூக்கி குழந்தையை போட்டுவிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துன்னு வந்தாள். ஒரே கவலைப்பட்டாளாம். தாவத் விதூரம் உபகர்ணித கோரகோஷ வியாஜிரம்பிபாம்சு பட்டலி பரிபூரிதாஷா வாத்யாவபுஸ்ஸகில தைத்யவரஸ்திருணாவர்த்தாख्यो ஜஹார ஜனமானச ஹரிணம் துவாம். சுவாமி அவ்வளவு பாரமாக இருப்பதற்கு ஒரு காரணம் இருந்தது. ஏனென்றால் அவர் தன் உடம்பை எப்படி பெரிய யோகிகள்னால் அவளுக்கு தான் தெரியும். எப்படி யோகிகளுக்கு உடம்பை லேசாக காற்றுக்கும் லேசாக வச்சுக்க தெரியும், மலை மாதிரி கனமாக வச்சுக்க தெரியும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக தெரியும். இப்படிலாம் அவளுக்கு யோகிகளுக்கு தெரியும். அப்படி சுவாமி என்ன பண்ணிட்டால், அவருக்கு ஒரு காரணம் இருந்தது. ஒரு அசுரன் தன்னை கொல்லுவதற்காக ஒரு பெரிய புயல் காற்று மாதிரி எடுத்துன்னு எல்லாரையும் தூக்கின்னு போகிற மாதிரி என்னையும் இந்த புயல் காற்றுல அப்படியே தூக்கின்னு போய் கொல்றதுக்காக வரப்போகிறான்னு சுவாமிக்கு தெரியும். அவனை சம்ஹாரம் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணாள் சுவாமி, தன் உடம்பை ரொம்ப பாரத்தோடு கூட பண்ணிட்டாள். அதுதான் இந்த 2வது ஸ்லோகத்தில் அந்த அசுரன் வந்தத்தை சொன்னால். திருநாவர்த்தன்னு அந்த அசுரனுக்கு பேர். அவன் என்ன பண்ணான், ஒரு புயக்காத்து ரூபத்தில் வந்தானான். புயக்காத்து மாதிரி அவன் வரத்தே அந்த காத்தினுடைய சப்தம் நந்தகோகுலம் முழுக்க கேட்டுதான். 10 திக்குகள்லையும் புழுதியை பறக்க செய்தான்னு சொல்கிறாள் 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி. தாவத் விதூரம் உபகர்ணித கோரகோஷ. எங்கே பார்த்தாலும் அந்த புயக்காத்தாக வந்த அசுரனுடைய அந்த புயக்காத்தினுடைய சப்தம் எங்கே பார்த்தாலும் கேட்டுது, 10 திக்குலையும் கேட்டுது. வியாஜிரும்பிபாம்சு பட்டலி பரிபூரிதாஷா. எல்லா திக்கையும் அந்த சப்தம் பூரிச்சுதாம், எங்கே பார்த்தாலும் கேட்டுதாம். வாத்யாவபுஸ்ஸகில தைத்யவரஸ்திருணாவர்த்தாख्यो ஜஹார ஜனமானச ஹரிணம் துவாம். ஒன்றை தூக்கின்னு போகணும், நீ எல்லாருடைய மனசையும் கவர்ந்து தூக்கின்னு போகிறவன் நீ. ஏ கிருஷ்ணா, அப்பேற்பட்ட ஒன்னையே தூக்கின்னு போகணும்னு நினச்சான் அந்த கெட்ட அசுரன். அதனால 10 திக்குலையும் புழுதியை பறக்க பண்ணிண்டு பெரிய பொஷக்காத்து ரூபத்தில் இந்த அசுரன் திருநாவர்த்தன் வந்தாங்கிறாள். வாத்யாவபுஸ்ஸகில தைத்யவரஸ்திருணாவர்த்தாख्यो ஜஹார ஜனமானச ஹரிணம் துவாம். ஒன்றை தூக்கின்னு போகணும்னு நினச்சானாம். நீ யாரு? நீ எல்லாருடைய மனசையும் கவர்ந்து எடுத்துன்னு போகிறவன் நீ. அப்பேற்பட்ட ஒன்றை அவன் கவர்ந்து எடுத்துன்னு போகணும்னு நினச்சிருந்து ஒரு புயல் காத்து ரூபத்தில் வந்தானேங்கிறாள். தாவத் விதூரம் உபகர்ணித கோரகோஷ வியாஜிரும்பிபாம்சு பட்டலி பரிபூரிதாஷா. எங்கே பார்த்தாலும் புழுதிக்காத்து. வாத்யாவபுஸ்ஸகில தைத்யவரஸ்திருணாவர்த்தாख्यो ஜஹார ஜனமானச ஹரிணம் துவாம். அடுத்த 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சுவாமியை அவன் தூக்கின்னு உயரக்க போயிட்டான். பெரிய காற்று 200-300 மைல்ஸ் பர் ஹவரில் இருக்குது, எல்லாத்தையும் தூக்கின்னு போகிறது. அப்போது கிருஷ்ணனையும் குழந்தையும் தூக்கின்னு உயரக்க போயிட்டான். அப்போது யசோதைக்கு அந்த புழுதியில் எங்கே இருக்கான் குழந்தைன்னு தெரில. எங்கே பார்த்தாலும் சத்தமாக இருக்குது, ஒரே இருட்டாக இருக்குது. அந்த இருட்டில் குழந்தை எங்கே இருக்கான்னு தெரியல.
அப்போ கதறி அழுதாளாம் அவள் யசோதே, குழந்தை எங்கே போச்சோன்னுட்டு. அது சொல்கிறாள் இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி. உத்தாம பாம்சு திமிராகத திருஷ்டிபாத்தே திரஷ்டும் கிமப்யகுஷலே பசுபாலலோகே பாலகஸ்ய கிமிதி त्वदुपान्तमाप्ता माता भवन्तमवलोक्य भृशं रुरोद. हे गुरुवायूरप्पा, உத்தாம பாம்சு திமிராகத திருஷ்டிபாத்தே, அந்த புயல் காற்று வந்து ஒரேடியாக புழுதியை கிளப்பி விட்டு அந்த புழுதி இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் இருள் சூழ்ந்திருந்தது, ஒரே இருட்டாயிடுச்சு. அந்த இருட்டில் கண்ணே தெரியல. திரஷ்டும் கிமப்யகுஷலே பசுபாலலோகே, அந்த நந்தவிரஜம் முழுக்க கோகுலம் முழுக்க ஒரேடியாக இருட்டாக போயிடுது. யாராலையும் பார்க்க முடியல, ஒரு ஃபியூ இன்ச்சஸ் கூட பார்க்க முடியாதபடியே இருட்டாயிடுது அந்த புயக்காத்துனால. பாலகஸ்ய கிமிதி துவதுபாந்தமாப்தா, ஒன்றை தேடின்னு வந்தாள் உங்கள் அம்மா யசோதே. என் குழந்தை எங்கே போனா, எங்களோட குழந்தை காணுமேன்னு தேடினாள். பாலகஸ்ய கிமிதி, என் குழந்தை எங்கே போனான், என்ன நேர்ந்ததுன்னு தெரியலையே, என்ன ஆச்சுன்னு கதறிண்டு வந்தாளாம். ருரோதனாள், கண்ணால் ஜலத்தை விட்டு அழுதுன்னு வந்தாளாம். மாதா பவந்தம் அவிலோக்கிய பிருஷம் ருரோத, உன்னுடைய அம்மா யசோதே ஒரேடியா அழுதாளாமே, கதறினாளாமே கண்ணீர் விட்டு. உத்தாம பாம்சு திமிராகத திருஷ்டிபாத்தே திரஷ்டும் கிமப்யகுஷலே பசுபாலலோகே பாலகஸ்ய கிமிதி त्वदुपान्तमाप्ता மாதா பவந்தம் அவிலோக்கிய பிருஷம் ருரோத. அடுத்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சுவாமி அந்த திருநாவர்த்தனை தண்டிச்சாள், தன்னுடைய பாரம் இன்னும் ஜாஸ்தியாக்கின்றாள், அவனை போட்டு அமுக்கிவிட்டாள் அந்த புயல் காத்து ரூபத்தில் இருக்கிறவனை. அதை 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி. தாவத் சதா நவவரோபி ச தீனமூர்த்தி பாவத்கபார பரிதாரணலுனவேகா சங்கோச்சமாப ததனு க்ஷதபாம்சு கோஷே கோஷே வியதாயத பவத் ஜனனீ நிநாதா. ஹே குருவாயூரப்பா, உங்களுடைய பாரம், நீங்கள் உங்கள் உடம்பை ரொம்ப பாரத்தை உண்டாக்கின்றேள். உங்களை தூக்கின்னு போன அந்த திருநாவர்த்தனுங்கிற புஷக்காத்து ரூபத்தில் இருக்கப்பட்ட புயல் காத்து ரூபத்தில் இருக்கப்பட்ட அசுரன் உங்களை அமுக்க முடியாமல், உங்களுடைய பாரம் தாங்க முடியாமல் அவனுடைய வேகமெல்லாம் குறைஞ்சி அவன் உடலெல்லாம் சுருங்கி போய் புழுதி சப்தம் எல்லாம் குறைஞ்சிது, அவனால் புழுதியெல்லாம் கலப்ப முடியலன்னு சொல்கிறாள். உங்களுடைய பாரத்தினால அவன் தாங்க முடியலைனாள். அப்பொழுது உங்களுடைய அம்மாவான யசோத போட்ட சப்தம் அந்த இடச்சேரி முழுக்க கேட்டுது. அவள் போட்ட சப்தம் என் குழந்தை எங்கேன்னு கேட்ட சப்தம் நாள். அப்படி ஒரு கோஷம் போட்டாள் உங்களுடைய அம்மா நாள். தாவத் சதா நவவரோபி ச தீனமூர்த்தி பாவத்கபார பரிதாரண லூனவேகா, அவனுடைய வேகம் குறைஞ்சிது, புயக்காத்தினுடைய வேகம் குறைஞ்சிது, புழுதியெல்லாம் குறைஞ்சிது. ஏன்னா அவன் சுவாமியை தூக்க முடியல, அவ்வளோ பெரிய பாரம் சுவாமி. அவர் அந்த பாரத்தினால அந்த பொஷக்காத்து ரூபத்தில் இருக்கப்பட்ட திருநாவர்த்தனை ஒரு அமுக்கிவிட்டாள். அப்பொழுது அவள் அம்மாவான யசோத போட்ட சப்தம் நன்னா கேட்டுதான் இடச்சேரி முழுக்க. சங்கோச்சமாப ததனு க்ஷதபாம்சு கோஷே கோஷே வியதாயத பவத் ஜனனீ நிநாதா. இந்த 4 ஸ்லோகங்களையும் இப்பொழுது அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே திருநாவர்த்தவதம் நாம 43 தசகம். त्वामेकदा गुरुमरुत्पुरनाथवोढुम् त्वामेकदा गुरुमरुत्पुरनाथवोढुम् त्वामेकदा गुरुमरुत्पुरनाथवोढुम् गाढाधिरूढ गरिमाणमपारयन्ती गाढाधिरूढ गरिमाणमपारयन्ती गाढाधिरूढ गरिमाणमपारयन्ती माता निधाय शयने किमिदं बतेति माता निधाय शयने किमिदं बतेति
மாதா நிதாய சயனே கிமிதம் பதேதி த்யாயந்த்யசேஷ்டத கிருஹேஷு நிவிஷ்டசங்கா த்யாயந்த்யசேஷ்டத கிருஹேஷு நிவிஷ்டசங்கா த்யாயந்த்யசேஷ்டத கிருஹேஷு நிவிஷ்டசங்கா தாவத்விதூரமுபகர்ணித கோரகோஷ தாவத்விதூரமுபகர்ணித கோரகோஷ தாவத்விதூரமுபகர்ணித கோரகோஷ व्याजृम्भिपांसु पटली परिपूरिताशः व्याजृम्भिपांसु पटली परिपूरिताशः व्याजृम्भिपांसु पटली परिपूरिताशः वात्यावपुस्स किल दैत्यवरस्तृणावर्ताख्यो जहार वात्यावपुस्स किल दैत्यवरस्तृणावर्ताख्यो जहार वात्यावपुस्तत् किल दैत्यवरस्तृणावर्ताख्यो जहार जनमानसहारिणं त्वां जनमानसहारिणं त्वां जनमानसहारिणं त्वाम् उद्दामपांसु तिमिराहत दृष्टिपाते उद्दामपांसु तिमिराहत दृष्टिपाते उद्दामपांसु तिमिराहत दृष्टिपाते द्रष्टुं किमप्यकुशले पशुपाललोके द्रष्टुं किमप्यकुशले पशुपाललोके द्रष्टुं किमप्यकुशले पशुपाललोके हा बालकस्य किमिति त्वदुपान्तमाप्ता हा बालकस्य किमिति त्वदुपान्तमाप्ता हा बालकस्य किमिति त्वदुपान्तमाप्ता माता भवन्तमविलोक्य भृशं रुरोद माता भवन्तमविलोक्य भृशं रुरोद माता भवन्तमविलोक्य भृशं रुरोद तावत् सदानववरोऽपि च दीनमूर्तिः तावत् सदानववरोऽपि च दीनमूर्तिः तावत् सदानववरोऽपि च दीनमूर्तिः भावत्क भार परिधारण लुनवेगः भावत्क भार परिधारण लुनवेगः भावत्क भार परिधारण लुनवेगः संकोचमाप तदनुक्षतपांसु घोषे संकोचमाप तदनुक्षतपांसु घोषे संकोचमाप तदनुक्षतपांसु घोषे घोषे व्यतायत भवज्जननी निनादः घोषे व्यतायत भवज्जननी निनादः घोषे व्यतायत भवज्जननी निनादः ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், சுவாமி இந்த திருநாவர்த்தனை தன்னுடைய பாரத்தினால ஒரு அமுக்கினாள். புயஸ்காத்த ரூபத்தில் இருக்கிற அசுரனை, அந்த அசுரனுக்கு சுவாமி அவனை நெருக்கி கழுத்தை பிடிக்கிற மாதிரி அந்த சுவாமியினுடைய பாரமானது அவனை நெருக்கி பிடிச்சதுனால அவன் கீழே விழுந்தான். அதை சொல்கிறாளிங்க. ரோதோபகர்ணனவசாத் उपगम्य गेहं क्रन्दत्सु नन्दमुखगोपकुलेषु दीनः त्वां दानवस्तु अखिलमुक्तिकरं मुमुक्षुः त्वय्यप्रमुञ्चति पपातवियत्प्रदेशात्. யசோதை போட்ட கூக்குரல்னால அந்த எடச்சேரி முழுக்க அவள் குழந்தை காணுமேன்னு சத்தம் போட்டது கேட்டுது. அதை கேட்டுவிட்டு என்ன ஆச்சுன்னா, நந்தன் உடனே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான். அதோடு கூட அங்கே இருக்கப்பட்ட ஸ்திரீகளும் எல்லாரும் ஒருத்தராக எல்லாரும் உள்ளே நுழைஞ்சு தேட ஆரம்பித்தாள். என்னன்னு கேட்டுண்டு அவளும் அழ ஆரம்பித்தாளாம், குழந்தையை காணுமேன்னுட்டு. ரோதோபகர்ணனவசாத் உபகம்ய கேகம் கிரந்தத்சு நந்தமுக கோபகுலேஷு தீனஹ. எல்லாரும் நந்தன் மற்றும் அங்கே இருக்கப்பட்ட கோபஸ்திரீகள் எல்லாரும் யசோத மாதிரியே அவளும் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பித்தாளாம், கண்களிலேருந்து ஜலத்தை கொட்டி. கிரந்தத் சுநந்த முக கோபகுலேஷு தீனஹ துவாம் தானவஸ்து அகில முக்திகரம் முமுக்ஷு. ஏதன் மத்தியில் குழந்தையான கிருஷ்ணனை அப்படி அந்த அசுரன் புஷக்காத்து ரூபத்தில் வந்தவன் தூக்கிட்டு உயரக்க போயிருக்கான் ஆகாசத்தில். ஆனால் அவருடைய பாரம் தாங்க முடியாமல்
அவனால் தாங்க முடியல. அப்போ குழந்தைய விட்டு விடணுங்கிறதா நினச்சான். ஆனால் அவன் விடுறேங்கிறான், இவர் விட மாட்டேங்கிறார். கிருஷ்ணர் விடலை. துவாம் தானவஸ்து அகில முக்தி கரம் முமுக்ஷு, எல்லாருக்கும் விடுதலையை கொடுக்கக்கூடிய ஹே கிருஷ்ணா குருவாயிரப்பா, அகில முக்திகரம், முக்தின்னு வரவாள் எல்லாத்தையும் எல்லாருக்கும் நீ விடுதலை கொடுக்குறவன். அப்பேற்பட்ட நீ அந்த அசுரனுக்கு விடுதலை கொடுக்கல, அவனை நன்னா பிடிச்சுன்னுட்டே. நீ அவன் ஒன்றை விட்டுணுன்னு பார்த்தான், ஆனால் அவனை நீ விட முடியல, அவனால் ஒன்றை விட முடியல, நீ பிடிச்சுன்னுட்டே அவனை. துவாம் தானவஸ்து அகில முக்திகரம் முமுக்ஷு, அவன் இப்போ முமுக்ஷு ஆயிட்டான், அவனுக்கு விடுதலை வேணும்னு தோன்றது. முமுக்ஷுனா என்ன? மோக்ஷம் இச்சதி யா சா முமுக்ஷு, அவனுக்கு மோட்சம் வேணும்னு தோன்றது. சுவாமி தமிழை விட்டா போகிறோம்னு ஆயிடுத்து அவனுக்கு. துவய பிரமுஞ்சதி பபாத வியத் பிரதேசாத்து, பெரிய பாறாங்கல், இந்த பாறாங்கல்லில் போய் கீழே விழுந்தானாம் அசுரன். இப்போ சுவாமி விட்டோடனே அவனுடைய சக்தியெல்லாம் போய் கீழே விழுந்தான், பூமியில் ஆகாசத்தில் தொப்புன்னுட்டு பெரிய பாறாங்கல்லில் போய் விழுந்தானாம். அவனோட உசுறு போச்சுங்கிறாள் பட்டத்திரி. ரோதோபகர்ணனவசாத் உபகம்ய கேகம் கிரந்தத்சு நந்தமுக கோபகுலேஷு தீனா துவாம் தானவஸ்து அகில முக்திகரம் முமுக்ஷு துவய்ய பிரமுஞ்சதி பபாத வியத் பிரதேசாத். அடுத்த 6வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்கிறாள், அப்போது குழந்தைய எல்லாரும் பார்த்தால் கீழே பாறாங்கல்ல பெரிய அசுரன் விழுந்து கிடக்கான். அந்த அசுரன் மேலே சுவாமி உட்கார்ந்துன்னு இருக்காள், தன்னுடைய குஞ்சு கையை வச்சு அவனை அடிச்சுட்டு இருக்கார். இதெல்லாம் பார்த்தா எல்லாரும் ஓடி வந்து குழந்தைய பார்த்தாலாம். குழந்தைய பார்த்தா குழந்தைக்கு துளி கூட காயமே ஏற்படலை. ஆச்சரியங்கிறாள் எல்லாரும் பார்த்து. அதை இந்த 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். ரோதாகுலாக ததனுகோபகணா பகிஷ்ட பாஷாணபிருஷ்ட புவி தேகமதிஸ்தவிஷ்டாம் பிரீக்ஷந்த ஹந்த நிபதந்தம் அமுஷ்ய வக்ஷசி அக்ஷீணமேவ ச பவந்தமலம் ஹசந்தம். நீங்கள் சிரிச்சுண்டு அப்படி அந்த அசுரனுடைய உடம்பு மேலே இருந்தேள் நீங்கள். பிரீக்ஷந்த ஹந்த நிபதந்தம் அமுஷ்ய வக்ஷசி, அவனுடைய மார்பு பிரதேசத்தில் விளையாண்டுருக்கேள் நீங்கள், சின்ன குழந்தையான நீங்கள். அவன் எங்கே விழுந்து கிடக்கான்? பாஷாண பிருஷ்ட புவி தேகம் அதிஸ்தவிஷ்டாம், வீட்டுக்கு வெளியில் ஒரு பெரிய பாறாங்கல், அந்த பாறாங்கல் மேலே விழுந்து கிடக்கான் அந்த அசுரன். அவன் மேலே கிருஷ்ணர் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவனை போட்டு தன்னுடைய குஞ்சு தாமரை போன்ற கைகள்னால அடிச்சுட்டு இருக்கார். ரோதாகுலாக ததனுகோபகணா பகிஷ்ட பாஷாண பிருஷ்ட புவி தேகம் அதிஸ்தவிஷ்டாம் பிரீக்ஷந்த ஹந்த நிபதந்தம் அமுஷ்ய வக்ஷசி அக்ஷீணமேவ ச பவந்தமலம் ஹசந்தம். சிரிச்சுண்டு துளிக்கூட அவங்க மேலே காயமில்லை, காயமே இல்லாமல் நீங்கள் அவனுடைய மார்பு, திருநாவர்த்தனுடைய மார்பு, அவன் உசிறு போய் கீழே கிடக்கான், அவனுடைய மார்பில் நீங்கள் விளையாண்டுருந்தேலே, அதை எல்லாரும் வந்து பார்த்தாள். உடனே ஓடி வந்து குழந்தையை எடுத்துட்டாலாம் இடையர்கள் எல்லாம். அதை 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள். கிராவ பிரபாத பரிபிஷ்ட கரிஷ்ட தேக பிரஷ்டாசு துஷ்ட தனுஜோபரி திருஷ்டஹாசம் ஆக்ஞானம் அம்புஜகரேண பவந்தமேத்ய கோபாதது கிரிவராதிவ நீலரத்னம். ஒரு மலையிலேருந்து எப்படி ஒரு உயர்ந்த நீலமணி, ப்ளூ சஃபயர்னு சொல்லுவாளே, அப்படி நீலமணி, உயர்ந்த மணி, ஜொலிக்கக்கூடிய ஒரு நீல கல் ஜுவல் மணியை போய் எடுத்தா எப்படி எடுக்க முடியுமோ அப்படி உங்களை ஓடி வந்து கோபஸ்திரீகளெல்லாம் நீங்கள் விளையாடின்னு திருநாவர்த்தன் மேலே விழுந்து விளையாடின்னு இருக்கேள். அவனுக்கு அந்த அசுரனுக்கு உசுரெல்லாம் போய் பாறாங்கல்ல விழுந்து நொறுங்கி கிடக்கான். அந்த நொறுங்கி கிடக்கிற அவனையும் நீங்கள் உங்களுடைய தாமரை போன்ற கைகள்னால அவனை அடிச்சுட்டு இருக்கிறதையும் அவன் மேலே விளையாண்டுருக்கிறதையும் பார்த்தாள். உங்களை தூக்கின்றாளாமே இந்த நந்தவரஜ ஸ்திரீகள் எல்லாம் சொல்கிறாள். கிராவ பிரபாத பரிபிஷ்ட கரிஷ்ட தேக பிரஷ்டாசு துஷ்ட தனுஜோபரி திருஷ்டஹாசம். அந்த கெட்ட அசுரனுடைய மேலே விழுந்து உயிர் போய் விழுந்து கிடக்கிற அசுரன் திருநாவர்த்தனுடைய உடம்பு மேலே திருஷ்டஹாசம் சிரிச்சுண்டு நீங்கள் ஆக்ஞானம்
அம்புஜகரேண பவந்தமேத்திய, உங்களுடைய தாமரை பூ போன்ற கைகள்னால அவன் மேலே அப்படி அடிச்சுட்டு இருக்கேள். இதெல்லாம் பார்த்தாலும் உங்கள் மேலே ஒரு காயம் இல்லை. கோபாதது கிரிவராதிவ நீலரத்னம், உங்களை உடனே தூக்கிந்தாளாமே. நீங்கள் கண்ணங்கரேன்னு நீலமேக சியாமலன், நீங்கள் ஒரு நீல கற்கள், நீலமணி. அந்த நீலமணியை மலையிலேருந்து எடுத்தால் அப்படி எடுக்க முடியுமோ அப்படி நீலமணியான நீங்கள் உங்களை இடுப்பில் தூக்கி வச்சிருந்தாளாமே எல்லாரும்னு சொல்கிறாள் இந்த 7வது ஸ்லோகத்தில். கிராவ பிரபாத பரிபிஷ்ட கரிஷ்ட தேக பிரஷ்டாசு துஷ்ட தனுஜோபரி திருஷ்டஹாசம் ஆக்ஞானம் அம்புஜகரேண பவந்தமேத்திய கோபாதது கிரிவராதிவ நீலரத்னம். இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ரோதோபகர்ணனவசாத் உபகம்ய கேகம், ரோதோபகர்ணனவசாத் உபகம்ய கேகம், ரோதோபகர்ணனவசாத் உபகம்ய கேகம். க்ரந்தத் சுநந்தமுககோபகுலேஷு தீனः, க்ரந்தத் சுநந்தமுககோபகுலேஷு தீனः, க்ரந்தத் சுநந்தமுககோபகுலேஷு தீனः. த்வாம் தானவஸ்து அகிலமுக்திகரம் முமுக்ஷுः, த்வாம் தானவஸ்து அகிலமுக்திகரம் முமுக்ஷுः, த்வாம் தானவஸ்து அகிலமுக்திகரம் முமுக்ஷுः. त्वय्य प्रमुञ्चति पपात वियत्प्रदेशात्, त्वय्य प्रमुञ्चति पपात वियत्प्रदेशात्, त्वय्य प्रमुञ्चति पपात वियत्प्रदेशात्. रोदाकुलाः तदनुगोपगणा बहिष्ठ, रोदाकुलाः तदनुगोपगणा बहिष्ठ, रोदाकुलाः तदनुगोपगणा बहिष्ठ. पाषाणपृष्ठ भुवि देहम् अतिस्थविष्ठाम्, पाषाणपृष्ठ भुवि देहम् अतिस्थविष्ठाम्, पाषाणपृष्ठ भुवि देहम् अतिस्थविष्ठाम्. प्रैक्षन्त हन्त निपतन्तममुष्य वक्षसि, प्रैक्षन्त हन्त निपतन्तममुष्य वक्षसि, प्रैक्षन्त हन्त निपतन्तममुष्य वक्षसि. अक्षीणमेव च भवन्तमलं हसन्तम्, अक्षीणमेव च भवन्तमलं हसन्तम्, अक्षीणमेव च भवन्तमलं हसन्तम्. ग्रावप्रपात परिपिष्ट गरिष्ठ देह, ग्रावप्रपात परिपिष्ट गरिष्ठ देह, ग्रावप्रपात परिपिष्ट गरिष्ठ देह. भ्रष्टासु दुष्ट धनुजोपरि धृष्टहासम्, भ्रष्टासु दुष्ट धनुजोपरि धृष्टहासम्, भ्रष्टासु दुष्ट धनुजोपरि धृष्टहासम्. आघ्नानमम्बुजकरेण भवन्तमेत्य, आघ्नानमम्बुजकरेण भवन्तमेत्य, आघ्नानमम्बुजकरेण भवन्तमेत्य. गोपादधुः गिरिवरादिव नीलरत्नम्, गोपादधुः गिरिवरादिव नीलरत्नम्, गोपादधुः गिरिवरादिव नीलरत्नम्. ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகம். அதில் நந்தகோபன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சானா. ஆஹா, நம்ம குழந்தைய ஒரு காயம் இல்லாமல் தப்பிச்சு நுடுத்தேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். இப்போ குழந்தைய எடுத்து உச்சி முகர்ந்து நிறைய உடம்பு முழுக்க முத்தம் கொடுத்தானாம். அவன் முத்தம் கொடுத்தோடனே அங்கே இருக்கப்பட்ட கோபிகள்லாம் அவனை எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டாள். சுவாமி அதை புரிஞ்சுட்டு தானாகவே அவள் மேலே தாவினாளாம். தாவிய ஒவ்வொரு ஸ்திரீகள்கிட்டையும் சுவாமி போய் இடுப்பில் உட்காந்துட்டு அவள் இவனுக்கு முத்தத்தை கொடுத்து அதெல்லாம் சுவாமி ரொம்ப அவளுக்கு அனுகிரகம் பண்ணாள்ங்கிற 8வது ஸ்லோகம் இது. ஏகைகமாசு பரிகிருஹ்ய நிகாமநந்தன் நந்தாதிகோப பரிரப்த விசும்பிதாங்கம் ஆதாது காம பரிசங்கித கோபநாரி ஹஸ்தாம்புஜ பிரபதிதம் பிரணுமோ பவந்தம். ஹே குருவாயூரப்பா, உனக்கு நமஸ்காரங்கிறார் பட்டதிரி. நீ யாரு? ஏகைகமாசு
பரிகிருஹ்ய நிகாமநந்தன். நந்தாதி அங்கே இருக்கப்பட்ட எல்லா கோபாலாலும் உன்னை இடுப்பில் தூக்கி வச்சிருந்து முத்தங்கள்லாம் கொடுத்தாளாமே. பரிரப்த விசும்பிதாங்கம், உன்னுடைய அங்கம் முழுக்க முத்தமிட்டாள். ஆலிங்கனம் பண்ணிட்டு ஒவ்வொரு அங்கமாக முத்தம் கொடுத்துனே கொடுத்தாள். ஏகைகமாஷு பரிகிருஹ்ய நிகாமநந்தன் நந்தாதிகோப பரிரப்த விசும்பிதாங்கம் ஆதாத்து காம பரிசங்கித கோபனாரி. அங்கே இருக்கிற கோபஸ்திரீகள்லாம் உன்னை கட்டி உன்னை முத்தமிடணும், தங்கள் இடுப்பில் எடுத்து வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாள். சங்கோச்சத்தில் கிட்டக்க வரல. ஆனால் நீயே என்ன அதை புரிஞ்சுண்டு அவள் மேலே தாவினேள். தாவி போய் அவளுடைய இடுப்பில் ஏறி உட்கார்ந்துண்டு அவளுக்கு பரமானந்தத்தை கொடுத்தியே. அப்பேற்பட்ட உனக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேங்கிறாள் பட்டதிரி. ஆதாத்து காம பரிசங்கித கோபனாரி அஸ்தம்புஜ பிரபதிதம் பிரணுமோ பவந்தம் ஏகைகமாஷு பரிகிருஹ்ய நிகாமநந்தன் நந்தாதிகோப பரிரப்த விசும்பிதாங்கம் ஆதாத்து காம பரிசங்கித கோபனாரி ஹஸ்தாம்புஜ பிரபதிதம் பிரணுமோ பவந்தம். அடுத்த 9வது ஸ்லோகத்தில் சுவாமியுடைய அப்பாவும் அம்மாவுமான நந்தகோபன் யசோதை வா 2 பேரும் பகவானை போய் பிரார்த்திச்சிருந்தாளாம். என் குழந்தையை நீ தான் ரட்சிச்சேப்பா, மறுபடியும் கஷ்டம் வராமல் ரட்சிக்கணும்னு. சாக்ஷாத் கிருஷ்ணனும் தான் சுவாமி. அந்த கிருஷ்ணனையே கோவிந்தான்னு சொல்லி ஹரியே ஹே ஹரே நீ தான் என் குழந்தையை காப்பாற்றணும்னு அவள் வேண்டியிருந்தாள்னு பட்டத்திரி அழகாக சொல்கிறாள் 9வது ஸ்லோகத்தில். பூயோபி கிண்ணு கிருணுமஹ பிரணதார்த்திஹாரி கோவிந்த ஏவ பரிபாலய தாத்சுதம் நஹ. பிரணதா ஆர்த்திஹாரி, யாரெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறாளோ அவளுடைய ஆர்த்திகள் மனக்கவலைகளெல்லாம் போக்குறவன் நீன்னு சொல்லி பகவான் ஹே கோவிந்தான்னு கூப்பிட்டு நாராயணனுக்கு நமஸ்காரம் பண்ணாலாம். அவள்லாம் நீ தான் என்னை காப்பாற்றினே இந்த குழந்தையேன்னுட்டு. பூயோபி கிண்ணு கிருணுமஹ பிரணதார்த்திஹாரி கோவிந்த ஏவ பரிபாலய தாத்சுதம் நஹ. நஹா சுதம், எங்களுடைய குழந்தையான இந்த கிருஷ்ணனே ஏ கோவிந்தா நீ தான் காப்பாற்றினேன்னு சொல்லி அவ மனசூருகி வேண்டின்றாளாம். இத்தியாதி மாதர பித்ரு பிரமுகைஸ்ததானீம் சம்பிரார்த்தித த்வதவனாய விபோ த்வமேவ. உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக உன்னையே போய் வேண்டின்றாளே உன்னுடைய அப்பாவும் அம்மாவும். அப்பேற்பட்ட ஏ குருவாயூரப்பா உனக்கு நமஸ்காரங்களால் பட்டதிரி. பூயோபி கிண்ணு கிருணுமஹ பிரணதார்த்திஹாரி கோவிந்த ஏவ பரிபாலய தாத்சுதம் நஹ. இத்தியாதி மாதர பித்ரு பிரமுகைஸ்ததானீம் சம்பிரார்த்திதா த்வதவனாய விபோ த்வமேவ. நம்ம கூட எப்போவானும் ஏதானும் கிளேசம் ஏற்பட்டதுன்னா சொல்கிறது இல்லையா பகவானை பார்த்து. தலைக்கு வந்தது தலைப்பாவோடு போச்சு, ஏ சுவாமி நான் என்ன புண்ணியம் பண்ணியிருந்தேனோ தெரில, எப்போ உன் கோவிலில் பிரதர்ஷனம் பண்ணனோ தெரில, அதனுடைய பலன்தான் இப்படின்னு சொல்கிறது இல்லையா. அப்படி தான் பாகவத்தில் சொல்லியிருக்காள். பாகவத்தில் நந்தவிரஜன் நந்தகோகுலத்தில் நந்த மகாராஜா சொன்னாலாம், நம்ம பூர்வத்தில் ஏதோ நல்லது பண்ணியிருக்கோம், ஏதோ நல்லதுகள் பண்ணதுனால அந்த பூர்வ புண்ணியத்தினால இந்த குழந்தையை காப்பாற்றிருக்காள் சுவாமின்னு சொன்னாள்னு பாகவத்தில் உருக்கமான ஸ்லோகம் சொல்கிறாள். கிம் நஸ்தபஸ்சீர்ண மதோக்ஷஜார்ச்சனம் பூர்த்தேஷ்ட தத்தமுத பூத சௌஹதம் யத் சம்பரேத புனரேவ பாலகா திருஷ்டியா ஸ்வபந்தூன் பிரணயன் உபஸ்திதா. இந்த குழந்தைக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கே, அதுலேருந்து சுவாமி காப்பாற்றிருக்காள். நம்ம என்னவோ நல்லது பண்ணியிருக்கோம் முன்னாடி. பூர்த்த தர்மம் இஷ்ட தர்மம்னு சொல்லுவாள். கிணறு வெட்டுறது, கோவில் கட்டுறது, இதெல்லாம் ஒரு தர்மங்கள். இந்த தானம் கொடுக்கறது, தண்ணீர் பந்தல் வைக்கிறது, இதெல்லாம் இப்படி ஏதோ நல்ல காரியங்கள் நம்ம செஞ்சுருக்கோம். அதனுடைய புண்ணியம்தான், அந்த பலன்தான் இந்த குழந்தையை காப்பாற்றிருக்கு இந்த பெரிய ஆபத்துலேருந்துன்னு சொல்லி பகவானை பிரார்த்திச்சிருந்தாள்னு பாகவத்தில் சொல்கிறாள் தசமஸ்கந்தத்தில். அதுதான் இங்கேயும் சொல்கிறாளே, அந்த கிருஷ்ணனையே போய் நமஸ்காரம் பண்ணாலாம். ஹே நாராயணா, ஏ கிருஷ்ணா கோவிந்தா, நீ தான் இந்த குழந்தைய பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றினேன்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் கண்ணு உருக மனசு தழுதழுக்க பகவான் கோவிந்தனை போய் நமஸ்காரம் பண்ணாலாம். பூயோபி கிண்ணு கிருணுமஹ பிரணதார்த்திஹாரி கோவிந்த ஏவ பரிபாலய தாத்சுதம் நஹ. இத்தியாதி மாதர பித்ரு
பிரமுகைஸ்ததானீம் சம்பிரார்த்திதா த்வதவனாய விபோத்வமேவ. இப்போ இந்த கலியுகத்துலேயும் நமக்கெல்லாம் ஏதாவது துக்கம் ஏற்பட்டதுன்னா சுவாமி குருவாயூரப்பனை தான் போய் பிரார்த்திக்கிறோம். ஏ குருவாயூரப்பா, இந்த மாதிரி இந்த கஷ்டத்துலேருந்து என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் சுவாமி காப்பாற்றுறாள். மனசுருக வேண்டி ஒரு ஸ்ரத்தையோடு கூட பண்ணால் சுவாமி காப்பாற்றுறாள். அதுதான் அவள் பண்ணியிருக்காள். அடுத்த 10வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். அதில் பட்டதிரி சொல்கிறாள், ஏ குருவாயூரப்பா, உன் பேரே வாதபுரநாதன்னு பேர். உன் பேர் வாதாத்மகன்னி, காற்று ரூபமாக உடம்பு, உன் பேரே காற்றை பேராக வச்சுட்டுருக்கே. அப்பேற்பட்ட நீ ஒரு சுழக்காற்று புயல் காற்று மாதிரி வந்த ஒரு அசுரனை நீ கொன்னேள். அந்த வாத்தமாக அந்த காற்று ரூபத்தில் வந்தவனை போய் நீ கொன்னிருக்கேள் நீங்கள். அப்போ அவருக்கு உங்களுக்கு காற்றை கொல்றதுக்கு சக்தி இருந்திருக்கு. அப்போ எங்கிட்ட ஒரு வாத ரோகம்ங்கிறதான ஒரு பெரிய காற்று ரோகம் ஒன்று மாட்டின்னு இருக்கேனேன்னா அதையே நீங்கள் நாசம் பண்ணலை, எனக்கு ரோகத்தை இன்னும் வச்சிருக்கேளே, போக்காதற்கு காரணம் என்னன்னு சொல்லணும்னு உருக்கமாக சொல்லி, பகவானை இது என்னுடைய பூர்வ ஜென்மத்தில் பண்ண பிராரத்தமாக என்னன்னு தெரியலையே, அதெல்லாம் போக்குறதுக்கு நீங்கள் தான் இந்த ரோகத்தை நாசம் பண்ணணும்னு சொல்லி அதுக்காக நமஸ்காரம் பண்ணுறேன்னு ரொம்ப உருக்கமாக 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி. வாதாத்மகம் தனுஜமேவம் ஐ பிரதூன்வன் வாதோத்பவான் மம கதான் கிமுனோ துனோஷி. ஏ குருவாயூரப்பா, இந்த காற்று ரூபத்தில் புயல் காற்று ரூபத்தில் வந்த அசுரனை போய் நீங்கள் கொன்று சம்ஹாரம் பண்ணேளே, எனக்கு மேலே ஒரு ரோகம் இருக்குது, அது வாத்தோத்பவான் மம கதான்னு வாத்த ரோகம்னு எனக்கு வந்திருக்கே, இதை நீங்கள் ஏன் கொல்ல மாட்டேங்கிறீள், ஏன் போக்க மாட்டேங்கிறீள்? கிம் வா கரோமி புனரப்பியனிலாலேஷ. ஏ அனிலாலேஷ, அனிலம்னாலே காற்றுன்னு அர்த்தம். காற்று ரூபத்தில் இருக்கப்பட்ட கோவில், அதான் வாயுன்னா காற்று, குரு வாயூர். அந்த அனிலாலயேசேங்கிறாள். அந்த அனிலாலயத்தில் இருக்கப்பட்ட காற்று ஆலயத்தில் இருக்கப்பட்ட ஏ குருவாயூரப்பா, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, நீங்கள் காப்பாற்றணும். நிச்சேஷரோக சமனம் முகுரர்த்தேத்வாம். மறுபடியும் உங்களை நான் வேண்டேன். என் மேலே இருக்கப்பட்ட ரோகத்தை நிச்சேஷா, துளி கூட பாக்கி வைக்காமல் இந்த ரோகத்தெல்லாம் போக்கணும்னு உருக்கமாக சொல்கிறாள். அப்படி நம்மளும் பிரார்த்திக்கணும். அரோக திடகாத்திரத்தோடு கூட நமக்கு இருக்கணுங்கிறதாக சுவாமி அனுகிரகம் பண்ணணும். அதை இந்த 10வது ஸ்லோகத்தில் இந்த திருநாவர்த்த வதத்தை சொன்ன பட்டதிரி வேண்டிக்கிறாள் சுவாமியை நமஸ்காரம் பண்ணி. வாதாத்மகம் தனுஜமேவமை பிரதூன்வன் வாதோத்பவான் மம கதான் கிமுனோ துனோஷி. கிம் வா கரோமி புனரப்பியனிலாலயேஷ நிஷேஷரோகசமனம் முகுரர்த்தேத்வாம். மறுபடியும் முகுனா மறுபடியும் அர்த்தம். திருப்பி உங்களை நான் வேண்டுவது என்னென்றால், என்னுடைய ரோகமெல்லாம் போய் எனக்கு நல்ல சௌக்கியம் ஏற்படணும், எனக்கு ஆரோக்கியமாக என் உடம்பு இருக்கணும், அதுக்கு நீங்கள் பரமானுகிரகம் பண்ணணும்னு பகவானை போய் பிரார்த்தித்து 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். அப்பேற்பட்ட வசத்தியான இந்த 43வது தசம் திருநாவர்த்த வதம் இது. அதை இன்றைக்கி பார்த்தோம். நம்ம இப்பொழுது இந்த 3 ஸ்லோகத்தையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஏகைகமாஷு பரிகிருஹ்ய நிகாமநந்தன், ஏகைகமாஷு பரிகிருஹ்ய நிகாமநந்தன், ஏகைகமாஷு பரிகிருஹ்ய நிகாமநந்தன். நந்தாதிகோப பரிரப்த விசும்பிதாங்கம், நந்தாதிகோப பரிரப்த விசும்பிதாங்கம், நந்தாதிகோப பரிரப்த விசும்பிதாங்கம். ஆதாது காம பரிசங்கித கோபநாரி, ஆதாது காம பரிசங்கித கோபநாரி, ஆதாது காம பரிசங்கித கோபநாரி. ஹஸ்தாம்புஜ பிரபதிதம் பிரணுமோ பவந்தம், ஹஸ்தாம்புஜ பிரபதிதம் பிரணுமோ பவந்தம், ஹஸ்தாம்புஜ பிரபதிதம் பிரணுமோ பவந்தம். பூயோபி கின்னு கிருணுமः பிரணதார்த்திஹாரி, பூயோபி கின்னு கிருணுமः பிரணதார்த்திஹாரி, பூயோபி கின்னு கிருணுமः பிரணதார்த்திஹாரி. கோவிந்த ஏவ பரிபாலயதாத் சுதம் நः, கோவிந்த ஏவ பரிபாலயதாத் சுதம் நः, கோவிந்த ஏவ பரிபாலயதாத் சுதம் நः.
இத்தியாதி மாதர பித்ரு பிரமுகைஸ்ததானீம் இத்தியாதி மாதர பித்ரு பிரமுகைஸ்ததானீம் இத்தியாதி மாதர பித்ரு பிரமுகைஸ்ததானீம் சம்பிரார்த்திதः त्वदवनाय विभो त्वमेव सम्प्रार्थितः त्वदवनाय विभो त्वमेव सम्प्रार्थितः त्वदवनाय विभो त्वमेव वातात्मकं दनुजमेव मयि प्रधून्वन् वातात्मकं दनुजमेव मयि प्रधून्वन् वातात्मकं दनुजमेव मयि प्रधून्वन् वातोद्भवान् मम गदान् किमु नो धुनोषि वातोद्भवान् मम गदान् किमु नो धुनोषि वातोद्भवान् मम गदान् किमु नो धुनोषि किं वा करोमि पुनरप्यनिलालयेश किं वा करोमि पुनरप्यनिलालयेश किं वा करोमि पुनरप्यनिलालयेश निःशेषरोगशमनं मुहुरर्थये त्वां निःशेषरोगशमनं मुहुरर्थये त्वां निःशेषरोगशमनं मुहुरर्थये त्वां श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये तृणावर्तवधं नाम 43 दशकं ஸ்ரீஹரே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை சொல்றேன். ஸ்ரீஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே திருணாவர்த்தவதம் நாம 43 दशकम्. त्वामेकदा गुरुमरुत्पुरनाथवोढुम् गाढाधिरूढगरिमाणमपारयन्ती माता निधाय शयने किमिदं बतेति ध्यायन्त्यचेष्टतगृहेषु निविष्टशङ्का तावद्विदूरमुपकर्णितघोरघोष व्याजृम्भिपांसु पटली परिपूरिताशः वात्यावपुस्स किल दैत्यवरस्तृणावर्ताख्यो जहार जनमानसारिणं त्वाम् उद्दामपांसु तिमिराहत दृष्टिपाते द्रष्टुं किमप्यकुशले पशुपाललोके हा बालकस्य किमिति त्वदुपान्तमाप्ता माता भवन्तमविलोक्य भृशं रुरोद तावत् सदानववरोऽपि च दीनमूर्ति भावत्क भारपरिधारणलुनवेगः सङ्कोचमाप तदनुक्षतपांसु घोषे घोषे व्यतायत भवज्जननीनिनादः रोदोपकर्णनवशात् उपगम्य गेहम् क्रन्दत्सु नन्दमुखगोपकुलेषु दीनः त्वां दानवस्तु अखिलमुक्तिकरं मुमुक्षुः त्वय्यप्रमुञ्चति पपात वियत्प्रदेशात् रोदाकुलाः तदनु गोपगणा बहिष्ठ पाषाणपृष्ठ भुवि देहमतिस्थविष्ठाम् प्रैक्षन्त हन्त निपतन्तममुष्य वक्षसि अक्षीणमेव च भवन्तमलं हसन्तम् ग्रावप्रपात परिपिष्ट गरिष्ठदेह भ्रष्टासु दुष्टदनुजोपरि धृष्टहासम् आघ्नानम् अम्बुजकरेण भवन्तमेत्य गोपादधुः गिरिवरादिव नीलरत्नम् एकैकमाशु परिगृह्य निकामनन्दन् नन्दादिगोपपरिरब्ध विचुम्बिताङ्गम् आदातु काम परिशङ्कित गोपनारी हस्ताम्बुज प्रपतितम् प्रणुमो भवन्तम् भूयोऽपि किन्नु कृणुमः प्रणतार्तिहारी गोविन्द एव परिपालयतात्सुतं नः इत्यादि मातर पितृ प्रमुखैस्तदानीं सम्प्रार्थितः त्वदवनाय विभो त्वमेव वातात्मकं दनुजमेव मयि प्रधून्वन् वातोद्भवान् मम गदान् किमु नो धुनोषि किं वा करोमि पुनरप्यनिलालयेश निःशेषरोगशमनं मुहुरर्थये त्वाम् इति श्रीमन्नारायणीये तृणावर्तवधं नाम
त्रिचत्वारिंशं दशकं ஸ்ரீஹரே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். श्रीहरे नमः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः. पृथिवी सस्यशालिनी. देशोऽयं क्षोभरहितः. ब्राह्मणाः सन्तु निर्भयाः. अपुत्राः पुत्रिणः सन्तु. पुत्रिणः सन्तु पौत्रिणः. अधनाः सधनाः सन्तु. जीवन्तु शरदां शतम्. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये. वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये. पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे. अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम्. मुचुकुन्दमानन्द दायिने परमात्मने. रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे. सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे. कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च. षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं. मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष. द्युतरुकिसलयं नाथ ते पादमूलम्. नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते. कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान्. प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः. स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरम्. त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं. श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन. स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं. श्रीहरे नमः. ॐ नमो नारायणाय. ॐ नमो भगवते वासुदेवाय. श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं. जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.